ஓகச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். கவிஞர் வாலி சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்கிறேன். அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் நான் அந்த விஷயத்தை படித்தேன். அந்த படித்த விஷயம் இருக்குல்ல, என் மனசில் ஆழமாக இடம் பிடிச்சிருச்சு. அது கட்டாயம் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த தகவலை தெரிஞ்சால் வாலி மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்கனவே இருக்கிறத விட அதிகமாகும். அதான் உண்மை. என்ன அப்படின்னா, வாலி ஒரு பட தயாரிப்பாளரை பார்க்குறதுக்காக போயிருக்காரு. அந்த பட தயாரிப்பாளர் மிகப்பெரிய நட்சத்திர தயாரிப்பாளர் அப்படி வச்சுக்கோங்களேன். அவர் இயக்குனர் ஆல்சோ அப்படின்னு. வாலி அந்த புத்தகத்திலே எப்படின்னா, அது யாருன்றதை ஃபினிஷ் பண்ணும்போது தான் சொல்லுவார். அதனால் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்ல, அதே வாலி டெக்னிக்கை தான் இப்போ நான் ஃபாலோ பண்ண போகிறேன். வாலியினுடைய உத்தி, வாலியினுடைய ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணுறப்போ சொல்கிறேன், அது யாருன்றதை சொல்கிறேன். ஓகேயா? நட்சத்திர தயாரிப்பாளர். ஏற்கனவே படங்கள்லாம் நிறையா தயாரித்தவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரை வச்சும் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆரை வச்சு படமே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பத்திரிகை அதிபர் ஆல்சோ. பிரபலமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் ஒரு வார இதழின் உரிமையாளர், ஆசிரியர் அப்படி வச்சுங்களேன். அப்போ எவ்வளவு டைமென்ஷன் யோசிப்பாங்க. திரைப்பட இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், பத்திரிகை முதலாளி, பத்திரிகை ஆசிரியர், இது போக இந்தி படம் கூட ப்ரொடியூஸ் பண்ணவர். அப்போ அவருடைய லெவல் என்னன்றதை யோசிப்பார். பாரம்பரிய சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவரை பார்க்கலாம் அப்படின்றக்காக அவருடைய அலுவலகத்துக்கு வாலி போயிருக்காரு. படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பார், டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார். அந்த பத்திரிகை அதிபர் அப்படி வச்சுக்கோங்க. அதுக்காக வாலி பாட்டு எழுதுறது அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது மேட்டர் இருக்கும். வாலியை கூட்டு இருப்பார், வாலி போயிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே 1 மணி நேரத்துக்கு மேலே என்ன பேசணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கிட்ட பேசினார். பாட்டு எழுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சிச்சுவேஷனில் பாட்டு எழுதணும், எந்த படத்துக்கு எப்படி எழுதணும், எப்படிப்பட்ட முறையில் எழுதுனா உங்களுக்கு பிடிக்கும், அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் வாலி பேசியிருப்பார் அப்படி வச்சுங்களேன். அதெல்லாம் பேசிட்டு வாலி வெளியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி காரில் ஏறலான்னு சொல்லி போனால் இவர் கார் இல்லை. இது நிறுத்தி வச்சிருந்த இடத்துல காரை காணோம். கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா கார் பூட்டு போட்டிருக்கு, லாக்குடு. என்ன அப்படின்னா, நோ பார்க்கிங். அந்த கார் நிறுத்தப்பட்ட இடம் அப்படியே ரோட்டில் நிறுத்தி வந்திருப்பாங்க போல இருக்குது. அது நோ பார்க்கிங் ஏரியா போல இருக்குது. அதனால் அதிகாரிகள் அதை லாக் போட்டாங்க, பூட்டு போட்டாங்க. அந்த காரை இப்போ எடுக்க முடியாத நிலை. இப்போ இவரோட டிரைவர் அந்த காவல்துறையை சார்ந்த அந்த ஆளை பார்க்குறதுக்காக, அந்த அதிகாரியை பார்க்குறதுக்காக அவர் டிரைவர் போயிட்டார். கார் மட்டும் இருக்குது. காரை இப்போ டிரைவரும் இல்லை, காரை ஓட்டவும் முடியாது, காரை எடுத்துகிட்டு போக முடியாது. வாலிக்கு என்ன பிரச்சனைனா, அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது வீட்டில். அதை இவர்கிட்ட ஏற்கனவே அந்த தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லிட்டார். இது மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க்கு, அப்படியே மீதி விஷயங்கள் நம்ம பிறகு அடுத்து பேசிக்குவோம், நான் இம்மிடியட்டாக கிளம்பணும், இத்தனை மணிக்கு நான் வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி அறக்க பிறக்க தான் வாலி உள்ளேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இவருடைய நிலைமை இப்படி. என்னையாது, காரு கிளம்பாது, டிரைவரு இல்லை, வாலி அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போய் ஆகணும். அப்போ என்ன செய்ய முடியும்? அப்போ வாலி ஒன்று செய்யுங்களேன், என் காரில் ஏறுங்க, உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வாலிக்கு தயக்கம். என்னையா இது, கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய தயாரிப்பாளர், எம்ஜிஆர் சிவாஜி வச்செல்லாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணவர், இவ்வளோ பெரிய ஆள், திரைப்படங்கள்லாம் இயக்குனர், என்ன லெவலில் இருக்கக்கூடியது, அவர் லெவலில் என்ன, நம்ம லெவலில் என்ன, எந்த அளவுக்கு பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், பண்டை பெருமைகளை கொண்ட குடும்பத்திலேருந்து வந்தவர், எவ்வளோ பெரிய ஸ்டுடியோ அதிபருடைய குடும்பத்திலேருந்து வந்திருக்கவர், அவர் நம்மளை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் உங்களுக்கு எதுக்கு சார் அந்த சிரமம்லாம் வேண்டாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இல்லை நீங்கள் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அவசர வேலை இருக்குல்ல, இப்போ டிரைவர் எப்போ வர்றது, நீங்கள் கார் எடுத்துகிட்டு எப்போ போகிறது? இப்போ டிரைவர் அந்த போலீஸ்கிட்ட போய் பேசி, போலீஸ் உடனே என்ன சொல்லி, உடனே சரின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து வண்டி எடுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்களான்றது கூட தெரியாதுல்ல, கேரண்டியே இல்லை. பிறகு எப்படி நீங்கள் போகல என்ன, பிறகு அந்த வேலை உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிரும்ல. அதனால் உட்காருங்க, தப்பாக ஒரு பிரச்சனை கிடையாது, நான் ஓட்டு போகிறேன், ப்ராப்ளம் இது ஏறுங்க மிஸ்டர் வாலி. பிறகு நான் சொல்லுவேன்ல, என்னைக்காவது ஒரு நாள் நான் சொல்லுவேன்ல, என் காரில் புகழ்பெற்ற கவிஞரான வாலி என் காரில் உட்காந்துட்டு வந்தார், நான் அவர் உட்கார வச்சு நான் ஓட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி நான் பெருமையாக சொல்லுவேன்ல 4 பேர்கிட்ட. அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது அதையும் நான் இழக்கணும், புரிஞ்சுக்குங்க, ஏறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அந்த பட தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குனர், பத்திரிகை அதிபர், ஸ்டுடியோ ஓனர் எல்லாமே அப்படி உட்கார வச்சு வாலியை கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டு அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கு. இதை வாலி அதை புத்தகத்தில் எழுதிட்டு ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். இதற்கு தனியாக ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னா, இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட மரபின் வழிவந்த மனிதம் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் போட்டிருந்தார். மரபின் வழிவந்த மனிதம் அப்படின்றது தான் உண்மை அப்படின்னாரு.
மரபு ரீதியாகவே டிஎன்ஏ, ஆர்என்ஏ, குரோமோசோம்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அது வழி வரணும் இந்த பழக்கம். இந்த அளவுக்கு உயர்ந்த பண்பு, உயர்ந்த ஒரு விஷயம், உயர்ந்த குணம் எல்லாருக்குமே வந்துடாதுல்ல. அது அந்த மரபில் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றது ஒன்று தானே. இப்போ வந்து என்னென்ன இந்த ப்ரோக்ராம் சொல்லியாச்சு, வாலி எழுதினாருன்னு சொல்லியாச்சு. இப்போ அது யார் அப்படின்றத ஓரளவுக்கு சினிமா துறையை ரொம்ப வருஷம் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க ஓரளவுக்கு அப்படியே ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொன்னதை வச்சு ஓரளவுக்கு படத்துறையில் நீண்ட காலம் அப்படியே பயணம் செஞ்சு கலைத்துறையில் அதிக ஈடுபாடு கொண்டு அப்படின்னு இருக்கவங்க வந்து ஒரு 50% பீப்புளாவது இருப்பீங்கள்ல, அது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க யாருன்னு சொல்லி. அப்படி கண்டுபிடிக்க முடியாத இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் யங் ஜெனரேஷன்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக வந்து அந்த பேரையை நான் சொல்லிடுறேன். அது யார் அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ் பாலசுப்ரமணியம், ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், எஸ்எஸ் வாசனுடைய மகன், ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ்எஸ் வாசனின் மகன் பாலசுப்ரமணியம், எஸ்எஸ் பாலன். அது அப்படி தான், அவர் தான் எம்ஜிஆர் வச்சு பல்லாண்டு வாழ்க படத்தை இயக்கியவர். அவர் தான் எம்ஜிஆர் வச்சு படம் இது பண்ணுவார். மோட்டார் சுந்தரமலையில் உங்களுக்கு தெரியுமா, ஜெமினி ஸ்டுடியோஸ் அவங்க பண்ண படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லவரே அப்படின்னு ஒரு படத்தை 4 மொழிகளில் அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. சிரித்து வாழ வேண்டும் எம்ஜிஆர் நடித்த படம், அது அவர் தான் டைரக்டர். இதய வீணை அப்படின்னு அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்படிங்களேன். அந்த அளவுக்கு வந்து எஸ்எஸ் பாலன் அப்படின்னா எந்த அளவுக்கு புகழ்பெற்றவர், எஸ்எஸ் வாசன் எந்த அளவுக்கு புகழ்பெற்ற மனிதரோ, அதே போல் அவருடைய மகனான எஸ்எஸ் பாலன் என்ற எஸ் பாலசுப்ரமணியம் எந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய மனிதர். ஆனந்த விகடன்ற ஒரு பத்திரிகை பேரை சொன்னாலே எந்திரிச்சு நிற்கலாம் போல இருக்குங்க. எந்த அளவுக்கு தரமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய அதிபர், ஓனர், ஆனால் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இறுதி வரை இருந்தவர் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை இல்லையா ஆனந்த விகடன். அப்போ ட்ரெடிஷ்னலாகவே அப்படி பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோ வந்து அவங்க ஸ்டுடியோ தானே. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து வந்த, அதான் மரபின் வழி வந்த மனிதம் சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தையை வாலி எழுதியிருக்கார்ல. அப்படி இப்படிப்பட்ட உயர்ந்த அருமையான குணத்தை கொண்டவர் எஸ்எஸ் பாலன் என்ற எஸ் பாலசுப்ரமணியம் அப்படின்றது தான். அதனால் கவிஞர் வாலியினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த அருமையான சம்பவம் அப்படின்ட்டு இல்லையா, அந்த சம்பவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் எஸ்எஸ் பாலன் என்ற பாலசுப்ரமணியத்தை பற்றி உயர்வான ஒரு எண்ணம் உங்கள் மனசில் உண்டாக வேண்டும் அப்படின்றதுக்காகவும் இந்த தகவலை நான் இங்கு உங்களிடம் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.